வர வர நீங்க ரொம்ப ரொமான்ஸா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேனே, அதை விட ரொமான்ஸா இருந்துச்சா என்ன? பூங்கொடி, நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகாயிடுற. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி அர்த்த ராத்திரியில வந்து ஐஸ் வைக்கிறீங்களே. நான் ஏன் ஐஸ் வைக்கணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு நீ. என் மனசுல பட்டதை ஓப்பனா சொல்றேன். சார், தீபிகா சார் அங்க. எங்க 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 தீபிகாவை காணோம்? நான் போய் சொன்னேன். உன்ன அம்மன் வர நேரம் ஆச்சு. எல்லாரும் அமைதியா இருக்கணும். கூப்பிடுறவங்க மட்டும் வந்தா போதும். அம்மன் வாக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே நிக்க கூடாது. எல்லாரும் கிளம்பி போயிடணும். புரிஞ்சுதா? யாராவது நேர்த்திக்கடன் முடிக்காதவங்க இருந்தா போய் முடிச்சிட்டு வந்துருங்க. காப்பு கட்டினவங்க மட்டும் இங்க இருந்தா போதும். கட்டாதவங்க இங்க இருந்து போயிடலாம். மாயா, இனிமேல் நமக்கு பிரச்சனையில இருந்து நல்ல காலம் பிறக்குன்னு தோணுது. அந்த அம்மன் சந்தோஷப்படுத்துற மாதிரி அம்மன் ஒரு வாக்கு சொல்லுங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். அம்மன் வர்றாங்க.
அம்மா உன்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க. உன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா திரைய விளக்கிடுவேன் தாயி. பெரியவரே வாங்க, அம்மா கிட்ட உங்க குறைய சொல்லுங்க. அம்மா தாயே, உன் மகளோட குடும்பத்துல பிரச்சனை, அதுக்கு தானே வந்திருக்க. ஆமா தாயே, நீதான் அதுக்கு ஒரு வழியை சொல்லணும் தாயே. வாரிசு உருவாயிருக்கு. ஆ, கோவில் இடத்துல உன் மருமகன் வீடு கட்டி இருக்கான். வீட்டை இடிச்சிட்டு கோவில் நிலத்தை ஒப்படைக்க சொல்லு. அப்பதான் சின்ன உசுறு ஒழுங்கா உங்க கைக்கு வந்து சேரும். அம்மா ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. என்னங்க, நம்ம மாப்பிள்ளை இப்பதாங்க ஃபோன் பண்ணாரு. நம்ம பொண்ணு உண்டாயிருக்காளாம். அப்படியா? ஆமாங்க. அம்மா தாயே, உன் வாக்கு பழிச்சிருச்சுமா. நீங்க போகலாம். அதாம்மா, இந்த அம்மனோட மகிமைய சொன்னதுபடியே நடக்குது பாத்தியா? நீங்க வாங்கம்மா, வந்து கேளுங்க. தாயே, என் மகன் கல்யாண விஷயமாதான் உன்னை நாடி வந்திருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும் மாயாவதி. நின்னு போன கல்யாணத்தை நடத்தி பார்க்க வந்திருக்கேன், சரியா? ஆ, ஆமா ஆமா தாயே, என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லணும். உனக்கான வாக்க அம்மா வெள்ளிக்கிழமை தான் சொல்லுவா. ஜலதவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உனக்கான வாக்க சொல்லுவா. உன் வாக்குக்காக எத்தனை நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருப்பேம்மா. தயவு செஞ்சு நல்ல வாக்கா சொல்லுமா. உன் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் உன் குடும்பத்தை காத்துட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் உன் முன்னோர்கள் செஞ்ச கெடுதல் உன் குடும்பத்தை சுத்திட்டு இருக்கு. அம்மா ஆக வேண்டியதை சொல்லுவா, நீ போயிட்டு வா.
கவலைப்படாதீங்கம்மா. அம்மன் உங்களுக்கு நல்ல வாக்காவே சொல்லும். வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் விரதத்தை மட்டும் விட்டுறாம செய்யுங்கம்மா. வாங்கம்மா. அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வா, நாம வீட்டுக்கு போவோம். ஏன் சார் இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பொங்குடி. அன்னைக்கு எங்கள் அம்மா கேட்கும்போது சாமி யார் சொல்லுதோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினச்சேன். அது கரெக்டு தானே சார்? அதுக்கு ஏன் நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? இங்கே வந்து பார்க்கும்போது தான் நான் நினச்சதோட இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஒருவேளை தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மன் சொல்லிடுச்சுன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். என்னால் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது பொங்குடி. அதே மாதிரி தீபிகா கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழ முடியாது. வாழ்நாள் முழுக்க அது நரக வேதனை ஆயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷனுக்கு எல்லா நம்பிக்கையும் போனதுக்கு அப்புறமும் கடவுளை மட்டும்தான் நம்புவான். நாம அந்த கடவுளை கூட நம்பலனா எப்படி சார்? கெட்டவங்களையே கடவுள் கைவிடுறதில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதலே நினைக்காத நம்மளை எப்படி சார் கைவிட்டுருவாரு? தைரியமா இருங்க. நீ ஒருத்தி என் பக்கத்தில் இருந்தீன்னா என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாருமே என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு பொங்குடி. நீ இல்லைனா அந்த வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. சார், இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க மட்டும்தான், உங்களுக்கு நான் மட்டும்தான். அதை யாராலையுமே மாத்தவே முடியாது. சார், ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, போய் பூசாரியை பார்த்துட்டு வருவோம். எதுக்கு? அம்மன் வெள்ளிக்கிழமை சொல்ற அருள்வாக்கு நமக்கு சாதகமா சொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். சரி வா. ம். சாமி. என்னம்மா? வெள்ளிக்கிழமை அம்மன் சொல்ற அருள்வாக்குல தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. மாயாவதி மேடத்துக்கு இதுதான் குலதெய்வம். ஒருவேளை அது அவங்களுக்கு சாதகமா வாக்கு சொல்லிடுச்சுன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும் சாமி. அம்மா நல்லது எது கெட்டது எது அதை மட்டும்தான் பார்க்கும். இவங்க உள்ளூர்காரங்க, இவங்க வெளியூர்காரங்க, இவங்க நம்மளை கும்பிடுறவங்க, இவங்க நம்மளை கும்பிடாதவங்கன்னு பிரிச்சு பாகுபாடே பார்க்காதுமா. அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அம்மனுக்கு ஒரு வேண்டுதலை வச்சு நிறைவேத்து. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தா சொல்லுங்க சாமி, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நீ எந்த அளவுக்கு அந்த வேண்டுதல்ல ஈடுபாடோட இருக்கேங்கிறத காட்டணும். உன் தியாகத்தை அம்மனுக்கு புரிய வைக்கணும். அதுல உண்மை இருந்தா நிச்சயம் அம்மன் மனசு இறங்கும். உனக்கு சாதகமா அருள்வாக்கும் கிடைக்கும். சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சாமி? நல்லா யோசிச்சுக்கமா. ஆரம்பத்துல ஏதோ ஆர்வத்தோட நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுல இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு பாதியிலே போயிடுவாங்க. அந்த மாதிரி அறகுறையா பண்ணா அது அவங்களுக்கு சாபமா வந்து முடியும். சரிங்க சாமி, அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை நான் பண்ணணும்ன்ற முடிவோட தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் பண்றேன். 2 கையிலையும் நெய் தீபம் ஏந்திக்கிட்டு இந்த பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வரணும். என்ன சாமி, இந்த வேண்டுதலை நான் பண்ண மாட்டேனா? என்னம்மா அப்படி லேசா கேட்டுட்ட? இது சாதாரணமா நடந்து வர்றதில்ல.
மண்டி போட்டு முட்டியாலே நடந்து வரணும். சுத்தி முடிகிற வரைக்கும் தீபம் அணையக்கூடாது. 3 சுத்து சுத்தி வந்து அம்மனை கும்பிடணும். சரிங்க சாமி, நான் பண்றேன். பூங்குடி, கொஞ்சம் இருங்க சார். நீங்க சொல்லுங்க சாமி, அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு தீர்த்தம் எடுத்து வந்து திரிசூலத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். இதோ கிடக்கு பாரு, அதான் அந்த ஆணி செருப்பு. அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல முடிவெடுக்காம நல்ல யோசிச்சு முடிவெடுமா. சாமி, நான் எப்பவும் முடிவு எடுத்தாச்சு. இதை விட கஷ்டமானது ஏதாவது இருந்தா கூட நான் செய்வேன். செஞ்சு முடி, நிச்சயம் உனக்கு நல்லது நடக்குமா. ம். இரு வரேம்மா. பூங்குடி, நீ என்ன நினைச்சிட்டு அவர் சொல்ற எல்லாத்துக்கும் செய்றேன்னு சொல்ற? கொஞ்ச நேரம் முடி போட்டு நிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுலயும் இந்த கோவிலை சுத்திட்டு வரணும்னா அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்ல சார், நான் பண்ணிடுவேன். எனக்கு நீங்க வேணுங்கிறது மட்டும்தான் சார் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க எனக்கு கிடைக்காம போனா நான் தினம் அதை விட கொடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க கிடைப்பீங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் தானே சார். வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டா ஈஸியா போயிடும். அது இல்ல பூங்குடி, நீ கஷ்டப்படுறத என்னால எப்படி தாங்க முடியும்? இது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல சார், நம்மளுக்காக. உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நடந்தா எந்த வழியும் எனக்கு தெரியாது. வாங்க சார், போலாம். சரி. பொட்டிக்காடு ஜீவா உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? அவன் உனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அதை விட என்ன வேணாலும் செய்வேன்டி. உன் பிரார்த்தனையே உனக்கு சாபமா மாத்தி காட்டுறேன் பாரு. ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிக்கலாம் சாமி. மறுபடியும் நினைவுபடுத்துறேன், இந்த பிரார்த்தனைய பாதியில நிறுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்கிற தீபம் அணையக்கூடாது. ஒருவேளை விளக்கு அணைஞ்சிட்டா உன் பிரார்த்தனை நிறைவேறாது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சாமி. ஆல் தி பெஸ்ட் பூங்குடி, உன்னால முடியும். விளக்கு கீழையும் விழக்கூடாது, அணையவும் கூடாதா? ஒரு ரவுண்ட்னா கூட பரவாயில்ல, 3 ரவுண்டா? வாடி வா, நீ உன் பிரார்த்தனையை நிறைவேற்றவே முடியாதடி. பாதிலேயே இதை நிறுத்த வச்சு இதை உனக்கு சாபமாக்கி காட்டுறேன். தீபிகா, இந்த தீபிகா
சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி